ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் உள்ளாக வாசம் செய்கின்ற ஆண்டவர் நீர் இருக்கிறேன் என்பதை பிரஜாதி மக்கள் உணர்ந்து பார்க்க கர்த்தர் இருக்கிறார். இன்னும் கர்த்தாவே, உடைய பிறப்பின் பண்டிகை எதிராக இருக்கிற நாட்களிலும் கூட நாங்கள் அர்த்தமுள்ள ஒரு பண்டிகை நாங்கள் கொண்டாட, ஒரு பொருளுள்ள கர்த்தாவே ஒரு பண்டிகை நாங்கள் கொண்டாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் சாமி. எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவேற பிரசனத்திற்காக ஒரு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கொண்டதற்காக ஒரு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கொண்டதற்கு ஆசைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக இதோ கர்த்தாவே இடத்திலே நீர் அழைத்துக் கொண்டு வந்து உட்கார வைத்ததற்காக ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் படுத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர், இந்த காணிக்கையினுடைய தொடர்ந்து நாளைய தேவைகள் ஒழித்துடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக போதுமானதாக இருக்க கர்த்தர் கிருபை துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகிறோம். எங்கள் ஜீவன் நடத்துகிறபடியே ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பிரஸ்தாபத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வவல்லமை பரவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையின் அன்பையும் அவருடைய குடும்ப சுகமானவரும் நம்முடைய வாழ்வுக்கான அனைத்து தேவைகளும் குறிப்பாக ஒளிவுள்ள ஆண்டவராக வீற்றிருக்கிற நம்மிடத்தில் இருக்கிற இயேசுவை ஒளிவுள்ள ஆண்டவர் என்பதை உலகத்து மக்களுக்கு எடுத்துக்காட்டுவதாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.